விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீரங்குளம் ஏரியின் மதகுகளை மர்ம நபர்கள் உடைத்ததாக கூறப்படும் நிலையில் தண்ணீர் வெளியேறி குடியிருப்புகளில் புகுந்தது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். வணக்கம் சையத், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. கடந்த வாரம் பெண்கள் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதனால் நீர்நிலையங்கள் நிரம்பி பல்வேறு வீடுகளில் விவசாய நிலம் தண்ணீர் புகுந்தது. கடந்த ஒரு வாரமாக மழை ஓய்ந்த நிலையில் தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. கடந்த 2 தினங்களாக காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே பெய்த மழையால் காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி வகாப் நகர், இந்திரா நகர், காந்தி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து தற்போது காவிரிப்பாக்கத்தில் இருந்து தண்ணீரானது வீராங்குளம் ஏரியில் தண்ணீர் வந்து அந்த தண்ணீரானது கர்னூர் வழியாக கடலுக்கு செல்லும். இந்த நிலையில் மர்ம நபர்கள் தற்போது திடீரென ஏரியின் மதுகு பகுதியை உடைத்துள்ளனர். அதிலிருந்து வெளியே தண்ணீரானது திண்டிவனம், வகாப் நகர், காந்தி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து மூட்டை முடிச்சுடன் வெளியேற தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த தண்ணீர் திண்டிவனம் புதுவை நெடுஞ்சாலையில் பகுதியிலும் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். போக்குவரத்தும் தற்போது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு இதுவரையில் நகராட்சி நிர்வாகமும் யாரும் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.